நாளிலும் உங்களை சந்திப்பதில் உள்ளபடியே கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாள் தியானத்திற்கென்று 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம் எல்லாருக்கும் பரிச்சயமான வசனம். அநேக ஜெபங்களில் பயன்படுத்தியிருப்பார்கள். இந்த நாளில் கொஞ்சம் நாம் அதை நம்மை வைத்து உய்து ஆராய்ந்து பார்ப்போம். 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிக்கிறேன். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். பவுல் தீமோத்தேயுக்கு அங்கு எழுதும்போது அவர் புத்திமதியாக ஒன்று சொல்லுகிறார். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் அங்கு சொல்லுகிறார். விண்ணப்பங்களாம், ஜெபங்களாம், வேண்டுதல்களாம், ஸ்தோத்திரங்களாம். எல்லா மனுஷனும் போது ஏழையும் இருக்கிறான், பிச்சைக்காரனும் இருக்கிறான், பணக்காரனும் இருக்கிறான், தேசத்தின் குடியானவனும் இருக்கிறான், ராஜாவும் இருக்கிறான், கடன்பட்டவனும் இருக்கிறான், கடனை கொடுத்தவனும் இருக்கிறான். எல்லா மனுஷனுக்காகவும் அப்படின்னு சொல்லி சபைக்கு, கர்த்தருடைய ஊழியர்களுக்கு, தேவ ஜனங்களுக்கு பவுல் அங்க அழுத்தமாக சொல்லக்கூடிய புத்தி என்னவெனில், எல்லாருக்காகவும் நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாருக்காகவும் நீங்க வேண்டுதல் பண்ணுங்க, எல்லாருக்காகவும் விண்ணப்பங்களை செய்யுங்க, எல்லாருக்காகவும் நாம ஜெபிங்க என்று சொல்லி, எல்லாரும் அப்படின் போது நாம் நேசிக்கிறவரும் இருக்கிறார்கள், நம்முடைய சத்துருக்களும் இருக்கிறார்கள். நமக்கு விரோதமாய், தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் துன்பப்படுத்துவர்களும் இருக்கிறார்கள், தேவ ஜனங்களை நேசிக்கிறவர்களும் இருக்கிறார்கள். இங்க தேவ ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய நல்ல ஆலோசனை, எல்லா ஜனங்களுக்காக. இதை இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம், மத்தேயு 5:44, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். தெய்வமும் சொல்லுகிறார், எப்பா உன் சத்துருக்களை நீ நேசி. இது நிறைய பிரசங்களை நம்ம கேட்டிருப்போம். ஆனால் ஒன்று நம்ம புரிந்து கொள்ளணும், எல்லாருக்காக நான் ஜெபிக்கும் போது அங்கே என்ன நடக்கும்? கலகம் இல்லாமல், 2ஆம் வசனம் 1 தீமோத்தேயு 2:2, அது அழகாக இருக்கும். கலகம் இல்லாமல் அமைதல் உள்ள ஜீவிதம் பண்ணும்படிக்கு, எல்லாவித பக்தியோடு கலகம் இல்லாமல். அப்போ நான் தேவனுக்கு பிரியமான பாத்திரமாகவும் அமைதியான அமர்ந்த தண்ணீர் என்ற அனுபவம் என் வாழ்க்கையில் வரணும்னா, சத்துருக்களை சிநேகிக்கிற பழக்கம் எனக்கு வேணும். ஒட்டி உறவாடுங்கன்னு சொல்லலை, சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும், சத்துருக்களிடத்திலே அன்பு பாராட்ட வேண்டும். சத்துருக்களை சிநேகியுங்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்களாம், நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நம்ம ஜெபத்தை எப்படி பயன்படுத்துகிறோம்? நமக்காகவே, நம்மளை நேசிக்கிறவர்களுக்காகவே, நம்மை சார்ந்தவர்களுக்காகவே. என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருப்போமா? நம்மளை ஏமாத்தினவங்க, அவங்களுக்காக, அவங்க மனம் திரும்புதலுக்காக ஜெபம் பண்ணியிருப்போமா? அவங்க தேவனை அறிகிற அறிவில் வளர வேண்டும் என்பதற்காக நான் ஜெபம் பண்ணியிருப்போமா? பொதுவாக அநேகர் சொல்லுவாங்க, நான் இங்கே ஏமாற்றப்பட்டு விட்டேன், அங்கே ஏமாற்றப்பட்டுட்டேன், இவங்க என்ன ஏமாற்றிட்டாங்க. ஏன் தேவன் அனுமதிக்காமல் நம்மளை எப்படி ஏமாற முடியும்? தேவன் நினைத்தால் தானே அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். தேவன் நினைத்தால் தான் நம்முடைய கை கொண்டு கிட்டி வர செய்ய முடியும். நம்மிடத்தில் ஒருவேளை கொள்ளையடித்திருக்கலாம், நம்மிடத்தில் அபகரித்திருக்கலாம். எல்லாவற்றுக்காக ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் அனுமதிக்காமல் நடக்கலை. ஏன் நமக்கு வந்த சோதனையாக இருக்கக்கூடாது? என் பிள்ளை பாதிக்கப்பட்ட போதும் அவன் சிநேகிக்கிறானா? காட்டி கொடுத்த யூதாசை சிநேகிதனே அழைத்த ஆண்டவர். என் பிள்ளை பாதிக்கப்பட்ட போதும் அவன் எப்படிப்பட்ட கிரியைகளை, கனிகளை வெளிப்படுத்துகிறான் என்பதை ஆண்டவர் சோதிப்பதற்காக கூட சில இழப்புகளை நமக்கு நடத்தலாம். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், எல்லா மனிதருக்காக அப்படின்னும் போது அதில் சத்துருக்களும் இருக்கிறாங்க. ஆனால் சத்துருக்களை நம்ம எப்படி பாவிக்கிறோம், அவர்களை எப்படி கையாளுகிறோம், யோசித்து பார்ப்போமே. சத்துருக்களை சிநேகிக்க வேண்டுமா? பகைக்கிறவங்கள அவங்களுக்கு நன்மை செய்யணுமா? சபிக்கிறவங்களை ஆசீர்வதிக்கணுமா? இவங்களாம் எங்கே இருப்பாங்க? வீட்டுக்குள்ளே இருக்கலாம், உடன் பிறந்திருக்கலாம், நம்முடைய தாய் தகப்பன்மாராக இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளாக இருக்கலாம், நம்முடைய மருமகளாக இருக்கலாம், நம்முடைய மாமியாராக இருக்கலாம், நம்முடைய சிநேகர்களாக இருக்கலாம், இனஜன பந்துக்கள் யாராக வேணாலும் இருக்கலாம். நம்ம அவங்கள ஆசீர்வதிக்க பழகணும். அப்படி நான் ஆசீர்வதிக்கும் போது வேதத்தில் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஒரு ஜெபம் அநேகர் ஜெபிக்கிறாங்க. சின்ன ஜெபக்குழுக்களும் நிறைய காரியங்கள் செய்திருக்கிறது. தானியேல் சிறு ஜெபக்குழு, நெகேமியா சின்ன கூட்டம், எஸ்தர் சின்ன ஜெபக்குழு. இவங்களாம் ஜெபிக்கிறத கர்த்தர் அப்படியே கேட்குறார். தானியேல் நெகேமியா ஒரே மாதிரி ஜெபிக்கிறாங்க. எப்படி ஜெபிக்கிறாங்க? ஒரே காலகட்டத்தில் வேறு இடத்துல வாழ்ந்தாலும் தானியேல் வாழ்ந்த இடம்
நேபுகாத்நேச்சார், அவனுடைய மகன் தரியுராஜா, கோரேசின் ராஜா நாட்கள். ஆனால் நெகேமியாவின் காலம் பார்க்கும்போது பெர்சிய சாம்ராஜ்ய காலங்களில், மேதிய பெர்சிய சாம்ராஜ்ய காலங்களில் அவன் இருக்கிறான். 2 பேரும் ரொம்ப தொடர்பு இருக்குமா இல்லையான்றது எனக்கு தெரில. தானியலுக்கு டாப் மோஸ்ட் பதவி, பிரதம மந்திரி பதவி. நெகேமியா பானபாத்திரக்காரன். அந்த அரண்மனையில் ஒரு சிறிய வேலை. 2 பேரும் ஒரே மாதிரி ஜெபிக்கிறாங்க. நாங்கள் எங்கள் முற்பிதாக்களும் பாவம் செய்தோம். இந்த ஜெபத்தை அவங்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்தா? 2 பேரும் ஒரே மாதிரி ஜெபிக்கிறாங்க. நாம் தானியல் எங்கே பாவம் செய்ததா வேதத்தில் வாசிக்க முடியும்? வாசிக்க முடியாது. ஆஃப்டர் ஆல் ஃபுட்டில் கூட கத்தருக்காக உண்மையாக இருந்தான். அவன் எப்படி எவ்வளவாய் வசனத்துக்கு, கற்பனைக்கு கீழ்ப்படுகிறான். 2 பேரும் அந்த கற்பனைன்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க அவங்க ஜெபத்தில். இன்றைக்கி நம்ம ஜெபத்தில் எப்படி பயன்படுத்துகிறோம்? எல்லாருக்காக ஜெபிக்கிறோமா? நம்ம சத்துருக்களை, நம்மளை ஏமாத்தினவங்களுக்காக நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்? வாசிப்போமே. ரோமர் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ரோமர் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் சத்ரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். எப்படி செய்யணுமா? உன் சத்ரு பசியாக இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் தண்ணீரை கொடு. நீ இப்படி செய்வதனால அக்கினி தழலை அவன் மீது குவிப்பாய். அவன் அழிவான்றதுக்கு இல்லை, அக்கினி தழலை அவன் மீது குவிப்பாய் என்றால் அவன் பழைய மனுஷன் செத்துருவான், பாவ மனுஷன் அழிக்கப்பட்டு விடுவான். இன்னைக்கு நிறைய நேரங்கள் சத்ரு இடரும் போதும், சத்து தவறும் போதும், நம்மை ஏமாற்றினவர்கள், நம்மிடத்திலே நம்மை வஞ்சித்தவர்கள் விழுந்து போவதை கண்டு கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு களி கூறுகிறதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கிறது. ஏன்னா வசனம் நமக்கு அப்படி கற்றுக் கொடுக்கவில்லையே. உன் சத்ரு இடரும் போது சந்தோஷப்படாதே என்று சொல்லி வேதத்தில் இருக்கிறது. ஐயோ, அறியாமையினாலே சோதம் குமாரக்காக, லோத்துக்காக ஆபிரகாம் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறார்? எப்படிப்பட்ட ஜெபத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார்? சவுலுக்காக தாவீது புலம்பக்கூடிய அந்த ஜெபங்களை பார்க்கும்போது தாவீது நமக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறார்? நாம் எப்படி கற்றுக்கொள்ளுகிறோம்? சத்துருக்களை சிநேகிக்கிறோமா? எல்லா மனுஷருக்காக நாம் ஜெபிக்கிறோம். அவங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்னை ஏமாத்தினதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எனக்கு இழப்புகளை அவங்க கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். அவங்களுக்குள்ள நல்ல ரட்சிப்பை கட்டளிடுங்க. அவங்க நல்லா இருக்கட்டுன்னு கையை வைத்து ஜெபம் பண்ணுங்க. இழந்ததை யோபுக்கு ரெட்டிப்பாய் கொடுத்தது போல உங்களுக்கு ரெட்டிப்பாய் கொடுத்து ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆண்டவருக்கு எளிதான காரியம். ஆண்டவருக்கு எளிதான காரியம். ஆண்டவருக்கு மிகவும் எளிதான காரியம். இங்கே நம்ம எப்படி இருக்கோம்? இவங்க உங்களுக்கு மட்டும் இல்லை, சங்கீதங்களின் புத்தகத்தில் 81ஆம் சங்கீதத்தில் வரும்போது அங்கே கர்த்தர் இவர்களை இப்படியாக பாவிக்கிறார். 81ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் வழிகளில் நடந்த நலமாயிருக்கும். நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கைகளில் அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன். என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன். அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்களுடைய காலம் என்றென்றைக்கும் இருக்கும். யாருடைய காலம்? இச்சகம் பேசி அடங்கின, ஒரு நாள் சத்ருவாக இருந்தான் மனம் திரும்புகிறவர்களுடைய காலம் என்றென்றைக்கும் இருக்குன்னு சொல்லி இருக்கிறது. அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார். யார? நமக்கு விரோதமாக ஒரு காலத்தில் இருந்தவங்க இன்னைக்கு மனம் திரும்பிட்டாங்க. அவங்கள உச்சிதமான கோதுமையினால் போஷிப்பார். நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். நான் உன்னை திருப்தியாக நடத்துவேன்ப்பா. அவங்களுக்கு கோதுமையை கொடுப்பேன், உங்களுக்கு நான் அவங்கள போஷிப்பேன், ஆனால் நான் உங்களை திருப்தியாக்குவேன். நீங்கள் கிரியையில் கிறிஸ்துவை வெளிப்படுத்தி காண்பீங்களேன். நான் நிறைய வசனங்களை காண்பித்து கொடுக்க முடியும். இன்றைக்கு நாம் நம்ம மனம் திரும்ப அர்ப்பணிப்போம். எல்லா மனுஷனுக்காக ஜெபிக்கணுமா, வேண்டுதல் பண்ணணுமா, விண்ணப்பம் பண்ணணுமா, ஸ்தோத்திரம் பண்ணணுமா, எல்லா பக்தியோடும் அமைதியில் உள்ள ஜீவிதம் பண்ணுறதுக்கு, அமைதியாய் நம்ம வாழ்க்கை கொண்டு போகிறதுக்கு நம்ம செயல்களில், கிரியைகளில், மனதில், யோசனைகளில் சத்துருக்களை எப்படி பாவிக்கிறோம், நம்ம வஞ்சித்தவர்களை எப்படி பாவிக்கிறோம். இன்றைக்கி கையை உயர்த்தி இருக்கிற இடத்துல அவங்கள நான் ப்ளஸ் பண்ணுகிற ஆண்டவரேன், நீங்கள் என்ன ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறீங்க. ஒருவேளை நம்மளை சோதிக்கிறதுக்கு இந்த பாதையை கர்த்தர் அனுமதித்திருக்கலாம். கண்களை முடிச்சு ஜெபிப்போமா? தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில்
எல்லாருக்காகவும் ஜெபிக்கணும் ஆண்டவரே. ஏழை, பணக்காரர்கள், சிநேகித்தவர்கள், ஆண்டவரை பகைத்தவர்கள் யாராக இருக்கலாம். ஒரு நேரத்தில் சத்துவாக இருந்திருக்கலாம், இன்றைக்கி சிநேகிக்கலாம், ஒருவேளை இன்றைக்கி சிநேகிக்கலாம், நாளைக்கு சத்துருக்கலாம், மாறலாம். எல்லாரையும் நேசித்து ஜெபிக்க, எல்லாருக்காகவும் ஜெபிக்கும்படியாக பவுல் தீமோத்தேயுக்கு அறிவுறுத்துகிறாரே, அதை நாங்கள் ஆண்டவரே அப்பா எங்களுடைய அனுபவங்களை ஆக்கிக்கொள்ள, ஆண்டவரை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்களும் சொல்லி கொடுத்துருக்குறீங்களே, நாங்கள் அதை அவர்களுடைய மனம் திரும்புதலுக்காக நாங்கள் ஜெபிக்க, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அதை அனுபவமாக்கி கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு உதவிச்சுங்க ஆண்டவரே. எல்லாரையும் நேசிக்க, எங்களை ஏமாற்றினவர்களை, எங்களை வஞ்சித்தவர்களை மனதார ஆசீர்வதிக்க கர்த்தர் உதவிச்சுங்க. இந்த சத்தத்தை கேட்கும்போது இந்த நேரத்திலேயே எங்கள் கைகளை உயர்த்தி அவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவங்களை பிளஸ் பண்ணுகிறோம் ஆண்டவரே. எங்களை ஏமாற்றினவர்கள், வஞ்சித்தவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்களுடைய மனம் திரும்புதலை கட்டளையிடுங்க. அவங்க ரட்சிக்கப்படுகிறத நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே. தேவ பிள்ளைகளாகிய எங்களை நீர் நடத்த, கண்மலையின் தேனினால் திருப்தியாக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறீர். நீர் விரும்புகிறபடி எங்களை நடத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.